ஹலோ ஆல், இன்னைக்கு வந்து ஜியோகிராஃபி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பிளானட்டரி விண்ட்ஸோட பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஜான் மந்தில் நாங்கள் ஒரு நியூ டெஸ்ட் சீரீஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்கள் நேமு. அண்ட் தென் உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஒரு விண்டோட பேட்டர்ன் அப்படின்றது வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் வந்து ஹீட். ஸோ சன்னால் ஏற்படக்கூடிய ஹீட் அப்படின்றத அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு லேட்டிடியூடில் வேரியேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். எல்லா லேட்டிடியூட்லேயும் ஒரே மாதிரியாக வந்து சன் வந்து ஹீட் பண்ணாது. ஸோ இது வந்து வேரி ஆகும். அதை பொறுத்து வந்து விண்டோட மூமெண்ட் அப்படின்றது இருக்குது. ரெண்டாவது விஷயம் ப்ரெஷர் பெல்ட்ஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் பெல்ட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். வின்டர் சம்மர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் அதோட சீசன்ஸை பொறுத்து வேரியேஷன் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா காண்டினென்ட், ஓஷன்ஸ் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறத பொறுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ட்ஸோட பேட்டர்ன் அப்படின்றது மாறும். ஏர்த்தோட ரொட்டேஷன் பொறுத்தும் மாறும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ட்டிக்கலாக ஏற்படக்கூடிய இந்த விண்டோட சர்க்குலேஷனை பொறுத்து நம்ம வந்து அதை தனித்தனி நேமில் வந்து பிரித்து வச்சுருக்கோம். அதை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது வந்து ஹேட்லி செல், ஃபெரல் செல், போலார் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஏரோட மூமெண்ட் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ப்ரெஷர் பெல்ட்ஸையும் பொறுத்து வந்து மூவ் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா தனியாக வந்து ஜியோகிராஃபிக் பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஹேட்லி செல். ஹேட்லி செல்லோட லொக்கேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 டிகிரி ஈக்குவேட்டார்லேருந்து 30 டிகிரி நார்த் அண்ட் 30 டிகிரி சவுத் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து ஒரு சர்க்குலேஷனில் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபுல் பேட்டர்னை தான் நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கீழேருந்து மேலே ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கி மறுபடியும் அப்படியே ஒரு ரொட்டேஷன் நம்ம சைக்கிள் மாதிரி சுற்றுது இல்லைங்களா, இதை தான் நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உருவாகிறதுனால இதை ஹேட்லி செல், ஃபெரல் செல், போலார் செல் அப்படின்னு ஒவ்வொரு பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஈக்குவேட்டாரில் என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து ஏர் வந்து ஹீட் ஆகிடும், அதனால் மேலே ரைஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஏர் வந்து போல்வேர்டாக போய் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். நகர்ந்துட்டுருக்க ஏர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வந்து நிறைய அக்குமுலேட் ஆகிடும், அதனால் இது கீழே இறங்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஏர் வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருக்கும், அதனால் வெயிட்டு வந்து அதிகமாகிடும், அதனால் கீழே இறங்கலாம். ஸோ இந்த 2 விஷயமும் இங்கே நடக்கும்போது இந்த ஏர் மறுபடியும் என்ன ஆகுது, கீழே இறங்குது. இப்படி இறங்கின ஏர் மறுபடியும் என்ன ஆகுது, மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால மறுபடியும் வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். இது எல்லாமே முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகுது. இது வந்து ஒரு சைக்கிளாக வந்து நடக்குது இல்லைங்களா, சர்க்கிள் ரொட்டேஷனில் நடக்குது. ஸோ இதை தான் நம்ம ஹேட்லி செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவான ஈக்குவேட்டருக்கு கீழே போகுது இல்லைங்களா இந்த ஏர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்லீஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 செல் வந்து க்ரியேட் ஆகுது. ஹேட்லி செல் அப்படின்றது வந்து ஈக்குவேட்டர்லேருந்து நார்த் டைரெக்ஷன்லேயும் ஒன்று இருக்கும், சவுத் டைரெக்ஷன்லேயும் ஒன்று இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து ஃபெரல் செல், போலார் செல் இதெல்லாமே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு இது எப்படிலாம் சர்க்குலேட் ஆகும், இது எதனால் சர்க்குலேட் ஆகுதுன்னெலாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அகைன் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 30 டிகிரி நார்த் வந்து ஹை லேட்டிடியூட். ஸோ இந்த ஹை லேட்டிடியூடில் வந்துட்டு ஏர் வந்துட்டு 2 பக்கத்துலேருந்தும் டிசென்ட் ஆகும். இந்த டிசென்ட் ஆன ஏர் வந்து அகைன் வந்து 60 டிகிரி நார்த்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இது மேலே வந்து 60 டிகிரி நார்த்தில் வந்து என்ன ஆகும், மேலே போகும். ஸோ மேலே போகும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேட்டரை நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் அது வந்து சர்க்கிளாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ இதை வந்து ஃபெரல் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து போலார் செல் அப்படின்றது ஒன்று க்ரியேட் ஆகும். இது வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போலில் இருக்கக்கூடியது ஹை ப்ரெஷர் ஏரியா. ஸோ அங்கேருந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஈக்குவேட்டரை நோக்கி நகரும் போது வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி நார்த் லேட்டிடியூடில் வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்து ஏறும்.
இதே மாதிரி 60 டிகிரி சவுத் லேட்டிடியூட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து அப்ரைஸ் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இங்கேயும் நடக்கும், அதே மாதிரி சவுத்துலேயும் நடக்கும். ஸோ உங்களுக்கு போலார் செல் அப்படின்றது வந்து 2 இடத்துலையும் இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்கும், நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்கும். அதே மாதிரி ஃபெரல் செல் அப்படின்றது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்கும், நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விண்டோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ விண்டை வந்துட்டு நம்ம 3 விதத்தில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரைமரி விண்ட்ஸ், செகண்டரி விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக வந்து விண்ட் அப்படின்றது என்ன அப்படின்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரைமரி விண்ட்ஸ் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செகண்டரி விண்ட்ஸும் லோக்கல் விண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரைமரி விண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குது, அண்டு வந்து வெஸ்டர்லீஸ், ஈஸ்டர்லீஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட் விண்டு, அதாவது இது வந்து என்றைக்குமே மாற போகிறதில்ல. இது பெர்மனெண்ட்டாக வீசிக்கிட்டே இருக்கக்கூடிய விண்டு. ஸோ இதை வந்து ப்ரிவைலிங் விண்டுன்னு சொல்லுவாங்க. இதை தான் பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் முதல் பார்க்க போகிறது வந்து ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ ட்ரேட் விண்ட்ஸை வந்துட்டு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஹேட்லி செல் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, இந்த ஹேட்லி செல்லில் இங்கே கீழே வருது இல்லைங்களா, இந்த விண்டை தான் நம்ம ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரேட் விண்டை நம்ம இங்கே வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த விண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரேட் விண்டு. ஸோ இதுக்கு வந்து ஏன் ட்ரேட் விண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, இங்கே வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய மர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து படகுல போகும்போது அவங்க வந்து இந்த டைரெக்ஷன்ஸில் தான் போவாங்க. அப்போ வந்து இந்த காற்று வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போட்டெல்லாம் ஓட்ட தேவையில்லை, அதுவாகவே கொண்டு போய் கரையை ஒதுக்கி விட்டுருமா. ஸோ அந்த மாதிரி இருக்கனால இந்த விண்டு ட்ரேட் விண்ட், அது வந்து ட்ரேடுக்கு ரொம்ப ஒத்துழைக்குது அப்படின்றதுக்காக இது ட்ரேட் விண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இந்த விண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து ஈக்வேட்டார் கிட்ட வரும். ஈக்வேட்டார் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா. ஸோ அங்கேருந்து இங்கே வருது சரிங்களா. ஸோ இப்படி வரக்கூடிய இந்த விண்ட் அப்படின்றது வந்துட்டு இப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியர்னால் இந்த விண்டு. ஸோ இந்த விண்டோட டைரக்ஷன் பாருங்கள், நார்த்தில் ஈஸ்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே நார்த்தில் ஈஸ்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீசுகிற டைரக்ஷன் அப்படின்றது சவுத்தில் வெஸ்ட் சைடில் வந்துட்டு முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் நடக்கும். அதுவே சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சவுத்தில் ஈஸ்டில் ஸ்டார்ட் ஆகி நார்த்தில் வெஸ்ட்டில் முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து ஏன் இப்படி வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றதுக்கு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது, இந்த விண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ ப்ரெஷர் ஏரியா கிட்ட வரும்போது நிறைய மாய்ஸ்சரை வந்து பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இதனால தான் உங்களுக்கு லோ ப்ரெஷர் ஏரியாவில் ஹெவி ரெயின்ஃபால் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெஸ்டர்லீஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸ்டர்லீஸ் நீங்கள் ஏன் பேர் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விண்டுமே வந்து ஈஸ்ட் சைடில் வந்து ஆரிஜின் ஆகிருக்கும். அதே மாதிரி வெஸ்டர்லீஸ் அப்படின்றது வந்து வெஸ்ட் சைடில் ஆரிஜின் ஆகும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபெரல் செல்லில் சொல்லப்பட்ட இந்த கீழே வீசக்கூடிய காற்று தான் வந்துட்டு இந்த வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று. ஸோ இந்த காற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஆரிஜின் ஆகுது. ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் சவுத் வெஸ்ட்டில் ஆரிஜின் ஆகி நார்த் ஈஸ்ட்டில் போய் முடியும். அதே மாதிரி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டில் ஆரிஜின் ஆகி சவுத் ஈஸ்ட்டில் வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காற்று வந்து வீசிக்கிட்டே இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்லீஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏர்த்தில் சவுத் பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கான்டினென்ட்ஸ் இருக்காது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறைய சீ இருக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி அண்ட் 65 டிகிரி சவுத் லேட்டிடியூட்டில் ரொம்ப அதிகமான அளவில் வந்து டெவலப் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்களாம், ரோரிங் 40s அப்படின்னு சொல்லுவாங்களாம், இல்லை ஃபியூரியஸ் 50ஸ்ன்னு சொல்லுவாங்களாம், ஸ்ட்ரைக்கிங் 60s அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கான விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய கான்டினென்ட் இருக்கிறதுனால இது வந்து அன்ஈவனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சம்மர் டைமில் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, ஆனால் வின்டர் டைமில் ரொம்ப விகோரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டினென்ட்ஸோட வெஸ்டர்ன் பார்ட்ஸ்க்கு வந்து இது ப்ரெசிபிடேஷனை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நார்த் வெஸ்ட் யூரோப்பியன் கோஸ்ட்லலாம் வந்துட்டு இது ப்ரெசிபிடேஷனை க்ரியேட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது போலாரை நோக்கி தானே நகருது. ஸோ போலாரை நோக்கி நகரும்போது அதோட பார்டர்ஸில் என்ன வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து ரெயின்ஃபாலை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். பார்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போலோட பவுண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சீசனல் ஃப்ளக்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது வந்துட்டு சீசனல் தான், ஷார்ட் டேர்ம் தான். இது வந்து ரொம்ப ஹைலி ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து போலார் ஈஸ்டர்லீஸ். ஸோ போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்றது என்ன? போல் சைடில், அதாவது போலார் செல்லில் கீழே வீசக்கூடிய இந்த காற்றை தான் நம்ம போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எந்த டைரெக்ஷன்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் ஆரிஜின் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு சவுத் வெஸ்ட்டில் வந்து முடியும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சதர்ன் ஹெமிஸ்பியரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சவுத் ஈஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி நார்த் வெஸ்ட்டில் முடியும். ஸோ இந்த விண்டு பார்த்தீங்க அப்படின்னா, போலாரோட ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் ஏரியாவை நோக்கி இது நகர்ந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விண்டெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாகவும் கோல்டு விண்டாகவும் தான் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்டரி விண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் விண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.